இன்னைய பேரண்ட்ஸ்க்கு தேவையான ஒரு முக்கியமான தகுதியை பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அந்த தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்களுக்கு வாங்கி கொடுக்குற பொருட்களுடைய லிஸ்ட், இன்கிரீடியன்ட்ஸ் லிஸ்ட் நமக்கு தெரியணும். நம்ம எப்போ பேக்கேஜ்டு ஃபுட் வாங்கினாலும் சரி, இல்லை கடையிலேருந்து எந்த பொருள் நம்ம பசங்களுக்கு சாப்பிட்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கும்போதும் சரி, நம்ம அந்த பொருட்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் என்னென்னு அலசி ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கொடுக்க வேண்டிய நிலைமையில நம்ம கண்டிப்பாக இருக்கோம். பட் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், நமக்கும் தெரியும். பட் இதை எப்படி சிம்பிளாக ஆக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு 3 ஈஸியான விஷயத்த உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஆக்சுவலி இன்க்ரீடியன்ட்ஸை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறதையும் நம்ம இந்த வீடியோட லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ நமக்கு ஈஸியாக ரொம்ப வேலை இல்லாமல் கடகடன்னு செய்ய வேண்டிய 3 விஷயங்கள் நம்ம என்றைக்கு ஃபுட் சாய்ஸஸ் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதும், ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த ஃபுட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் கலராக இருக்கிற ஃபுட்ஸாக இருந்தால் தயவு செஞ்சு அதுக்கு நோ சொல்லிடுங்க. எனிதிங் லைக் ஜாம், சாஸ், அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும்போது, ஸ்பெசிஃபிக்லி இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி இட் ஹேஸ் ஸோ மச் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இருக்கிற ஃபுட் நோ. ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் தம். அண்ட் செகண்ட் ரூல் ஆஃப் தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போயுமே ஷெல்ஃப் லைஃப் ஃபுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 12 months இருக்கிற மாதிரி இருந்தால் நான் ஸ்ட்ரெயிட்டாக நோ சொல்லிடுவேன். பிகாஸ் த மோர் த ஷெல்ஃப் லைஃப் டெஃபினெட்லி மோர் த ப்ரிசர்வேட்டிவ்ஸ். நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்க்காமலே நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்போயுமே இந்த செகண்ட் கால் எடுங்க. அண்ட் மூணாவது வந்து இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு வந்து வள நிறைய இருந்தாலே அதில் கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு எப்போ வந்து உங்களுக்கு சின்னதாகவும் இருக்குது, நாட் மோர் தென் 4 to 5 மேஜர் ஐட்டம்ஸ், அண்ட் அதெல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த 100% வருதோ அந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற ஃபுட்டை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்ம பேசிக்கான ஒரு ரொட்டீன். நம்ம என்னப்போ பேக்கேஜ் ஃபுட் வாங்கும்போதும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளால் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப டேமேஜ் கொடுக்குற ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணோம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நமக்கு இருக்கும். அண்ட் நம்ம போக போக ஒவ்வொரு ஃபுட் இன்க்ரீடியன்ஸும் படிக்கும்போது நம்மளுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சாய்ஸ் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த INS 211 இருக்கிற ஃபுட்டு இருக்கிற எந்த பேக்கேஜ் ஃபுட்ஸுமே தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் டைம் எது வாங்கினாலும் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு ஒரு 2 minutes படிச்சுட்டு அதோடைய டோட்டல் சம் அப் என்ன வருது, ஸ்பெசிஃபிக்லி ஃபர்ஸ்ட் 4 மேஜர் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ப்ரெட் ஆகட்டும், இல்லை நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற சீரியல் ஃபுட்ஸ், சாக்லேட்ஸ், எதுவாக இருந்தாலும் பாருங்கள். மேக் ஷுர் we give them the right food. அண்ட் இந்த வந்து உங்கள் பசங்கக்கிட்டையும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த ஹேபிட்டை க்ரோ பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்க்க சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அடம் பிடிக்கிற பசங்களும் மாறுவாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.